இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகளின் பெற்றோர்களை அலைபேசியை வழங்கி அவர்களை கெடுத்து விடுகின்றனர். கோவை சூலூர் பகுதியில் உள்ள எல்ஜி மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோ பாரதி பரபரப்பு பேட்டி. கோவை சூலூர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வரும் எல்ஜி மருத்துவமனை இன்று மருத்துவர் தினம் அனுசரிக்கப்பட்டது. எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் லதா கோபிநாத் தலைமை தாங்கினார். இதில் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது. மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் முன்னிலையில் குழுவாக இணைந்து கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் லதா கோபிநாத் கூறியதாவது, ஜூலை 1 உலக மருத்துவர்கள் தினம். இன்றைய நாளில் அனைத்து துறை மருத்துவர்களும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதியில் ஒவ்வொரு கரும்பொருளை முன்வைத்து மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மருத்துவர்களின் உடல்நிலையை பேணி காக்க வேண்டும் என்ற கரும்பொருளின் கீழ் இந்த நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் மருத்துவர்கள் தங்களது உடல்நிலையை பேணி காப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக மருத்துவர்கள் குழுவாக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மருத்துவர்களின் உடல்நிலையை காக்க முடியும் என தெரிவித்தார். குறிப்பாக டிஜிட்டல் உலகில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இன்றைய நாளில் அலைபேசியின் செயல்பாடுகள் அலறிப்பெரியது. அதன் தேவைகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் மூழ்கிவிடக் கூடாது என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோ பாரதி கூறுகையில், இன்றைய உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் குழந்தைகளின் பெற்றோர்களே கெடுத்து விடுகின்றனர். உணவு ஊட்டுவதற்கு கூட செல்போன்களை கொடுத்து விடுகின்றனர். இது மிகப்பெரிய தவறான செயல். இதனால் குழந்தையின் கவனம் முழுவதும் செல்போனில் தான் இருக்குமே தவிர உணவின் மீது இருக்காது. இது குழந்தையின் வளர்ச்சி மட்டுமின்றி குழந்தையின் மனநிலையையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹலோ எவ்ரிவன், நான் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் லதா. சூலூர் எல்ஜி ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். எல்ஜி ஹாஸ்பிட்டல் 5 வருஷமாக சூலூரில் இயங்கி வருது. இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி பல துறை மருத்துவமனை. அது கைனகாலஜிஸ்ட் இருக்கும், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், பீடியாட்ரிஷியன், ஆர்த்தோ, ஐசியூ, அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸுமே இங்கே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு வருது. 24/7 ஐசியூ, பிளட் பேங்க் அண்ட் டெலிவரி சர்வீசஸ், பீடியாட்ரிக் சர்வீசஸ், ஆர்த்தோ, ட்ராமா சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. சிடி ஸ்கேன் வசதி இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வசதி இருக்குது, சிடி ஸ்கேன் வசதி இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சபர்பன் ஏரியாவில் இந்த 5 இயர்ஸாக செயல்பட்டுட்டு வரோம். இன்னைக்கு இந்த ஜூலை 1 நேஷனல் டாக்டர்ஸ் டே அன்னைக்கு நம்மளுக்காக வாழ்த்து தெரிவிக்க வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டு எங்களுக்காக உங்கள் டைமை கொடுத்துருக்கீங்க. இந்த ஜூலை 1 நேஷனல் டாக்டர்ஸ் டேங்கிறது வந்து நம்ம பிசி ராய் சாரோட பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரி, அதை மெமரியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து வேறு வேறு டேஸில் அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருந்த ஒரு டாக்டரை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த பிசி ராய் சாரோட மெமரியாக நம்ம பண்ணுறோம். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படின்னா, மருத்துவர்களுக்கான உடல் மற்றும் மனநிலை அதை எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு தீம்ல வந்து இந்த வருஷத்தோட ஃபோக்கஸ் இருக்கு. இதுல வந்து வெளியே தெரியாத பல விஷயங்கள் மருத்துவர்கள் டே டு டே லைஃப்ல சந்திக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஃபோக்கஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு இது. மற்ற துறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் முடிஞ்சா வெளியே போகலாம், அந்த டைமுக்கு பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் எல்லாம் இருக்கும். டாக்டர்ஸுங்கும் போது ஏன் கொஞ்சம் ஸ்பெஷலா பப்ளிக்ல இருந்து எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. டைமுக்கு சாப்பாட்டுக்கு போக முடியாது, தூங்க முடியாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நாங்கள் எல்லாத்தையும் மறந்து எங்களோட வேலை எல்லாம் எதுவுமே யோசிக்காம தான் நாங்கள் செய்யணும். அண்ட் எப்போ வருவோம் போவோம் இது எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, டாக்டர்ஸோட ஹெல்த்தே வந்து இப்போ இட் இஸ் அட் அ லாஸ். டாக்டர்ஸோட ஹெல்த்தே பராமரிப்பு இல்லாமல் நிறைய நோய்களுக்கு, எஸ்பெஷலி கார்டியாக், அது இருதய சம்பந்தமான பாதிப்புகள், அதுவும் கார்டியாலஜிஸ்ட், மயக்க டாக்டர், ஐசியூ டாக்டர், ஓஜி டாக்டர்ஸ்னு ஹை ரிஸ்க் ஃபீல்டு இருக்க எல்லாருக்குமே இது அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பொதுவாக எல்லா டாக்டர்ஸுமே அஃபெக்ட் ஆகுது. அதில் ஹை ரிஸ்க் ஃபீல்ட்ஸ்ல வந்து இது ரொம்பவே இருக்கு. இதை முன்னிறுத்தி இந்த ஹெல்த்தை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்கிறதோட தீம் ஃபோக்கஸ்ல இந்த வருஷத்தோட தீம் இருக்கு. அண்ட் பொதுவாக இப்போ வர்ற யங் டாக்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, எல்லா டைமுமே மெடிசன் வந்து இப்படிதான் இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நாங்கள் அதை வந்து கிராஸ் பண்ணி தான் எல்லாரும் வந்தோம். பட் நீங்களும் அது அப்படிதான் அப்படின்னு ஏற்றுக்கிறத தாண்டி உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் ஒரு ப்ரையாரிட்டிங்கிறது எடுங்க. நாங்களும் எடுக்க முயற்சி பண்ணுறோம். ஆல் ஓவர் த கண்ட்ரி
டாக்டர்ஸ் we need to awake and we need to look into ourselves and our health to improve the public health. அதாவது நம்ம நல்லா இருந்தா தானே பேஷண்ட்ஸை நம்ம நல்லபடியா பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த வருஷத்தோட ஃபோக்கஸ். அண்ட் கைண்ட்லி டாக்டர்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதுக்கு நம்ம என்ன ஐடியாலாம் கொடுக்கலாம்? மருத்துவர்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள், நடைமுறை பழக்க வழக்கங்களை அவங்க மேற்கொள்ளணும்னு நீங்க இப்போ எங்க டாக்டர்ஸுக்கு ஹெல்த் இட்ஸ் டேக்கிங் இட் ஆல் அப்படின்னா தூக்கம். எங்களுக்கு தூங்குறது கரெக்ட் டைம்ல தூங்கி கரெக்ட் டைம்ல நாங்க எந்திரிச்சு ஒரு ஸ்கெடியூல் தான் எங்களால ஒர்க் பண்ண முடியாது. அடுத்தது ஃபுட்டும் டைமுக்கு எடுத்துட்டு கரெக்டா ப்ராப்பரா இது எல்லாமே மேனேஜ் பண்ணுவேன். நாங்க எத்தனையோ பேருக்கு டயட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்வைஸ் பண்ற நாங்க அதை ரொட்டீனா ஃபாலோ பண்றோமானா இல்ல. அதாவது ஒரு 20% டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். மற்ற எல்லாருமே we are at a loss தான். எங்களோட ஹெல்த் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இல்ல எங்க கரெக்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீப். மேபி நம்ம சிங்கிளா அவ்வளோ ஒர்க்கும் பண்ணும்போது ஒரு குரூப் ப்ராக்டிஸ், ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க்கு ஷேர் பண்ணிக்கிறது அது ஹெல்ப் பண்ணும். அந்த டீம் ஃபார்மட் டீம் இங்க எல்ஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க சிங்கிளா பண்ண மாட்டோம். we are a team. இப்போ நான் ஓஜி இருக்கேன்னா எமர்ஜென்சி டீம்னு இருக்கும், ஐசியூ டீம்னு இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸ்ல அவங்க பார்த்துப்பாங்க. ஈவன் தோ ஷிஃப்ட்ல எல்லாரும் பார்த்தாலும் இப்போ ஓஜி அப்படின்னு வரும்போது நான் தான் பார்க்க முடியும். பட் ஸ்டில் அந்த டீம் சப்போர்ட், இப்போ எமர்ஜென்சில டீம் இருக்கும்போது தே வில் ஹெல்ப் மீ டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட். ஒரு மானிட்டரிங்க்கு பிசிஷியன் பார்த்துக்கிறாங்க, ஐசியூ டாக்டர்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்லீப் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஈவன் தென் கொஞ்சம் பார்த்துக்கலாம். செகண்ட், ஃபுட் ஹேபிட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்பிடாமையே அப்படியே இருக்கிறது, லேட் நைட் போய் சாப்பிட்றது இல்லாம அதை கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம எதனா ஃபுட் எடுத்துட்டு வந்துக்கிறது, இல்ல அந்த டைம்ல யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்து ஒரு குரூப் ப்ராக்டிஸ் மாதிரி பண்றது, இது எல்லாமே இனி ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண சப்போர்ட் பண்ணும். செகண்ட் எல்லாருமே சோஷியல் மீடியா டைம் கொஞ்சம் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். அதை கான்சியஸா கம்மி பண்ணா கொஞ்சம் ஸ்லீப் கிடைக்கும். அதே போல கிடைக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கி ஹெல்தியான ஹேபிட்ஸ் எதனா வெளியே சாப்பிட்றதோ இல்லை எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாடிஃபை பண்ணிக்கணும். அது மொபைல் ஃபோன், மொபைல் அண்ட் இந்த இன்டர்நெட் இல்லாம இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா இல்லாம இன்னைக்கு எந்த துறையுமே இல்லை. இப்போ எனக்கு இப்போ மெசேஜ் வந்தது, இது என்ன வந்திருக்கும்னா இப்போ ரேடியாலஜி லேப்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும், பேக்ஸ்ல இருந்து எல்லாமே. இப்போ நான் சிஸ்டம்ல தான் பேஷண்டோட என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு பாக்குறேன். ஸோ ஸ்கிரீன் அண்ட் மொபைல் இல்லாம இருக்கவே முடியாது. மேபி அஃபீஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் லிமிட் பண்ணா ஸ்லீப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுவும் எல்லாருமே டாக்டர்ஸ் அதை யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா மொபைல் இல்லாம யாருமே இப்போ சர்வேவே ஆக முடியாது. நாங்க முக்கால்வாசி வேலை எங்களுக்கு மொபைல்ல தான் ரிப்போர்ட்ஸ் வர்றதுல இருந்து அதுல இருந்து பார்த்து ட்ரீட் பண்ணால முடியாது. பட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் இப்போ அது இல்லாம ஒர்க்குக்கு இல்லாம எக்ஸ்ட்ராவா சோஷியல் மீடியால ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்றது இந்த மாதிரி எதனா இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே.